வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 5th யூனிட் சப்ளிமெண்ட்ரி ஆல் சம்மர் இன் எ டே பார்ட்டு 7 நம்ம அதில் பார்க்குறோம். கடைசி பார்ட்டு. இந்த கதை என்ன அப்படின்னாக்க, வீனஸ் கிரகத்தில் அந்த கிரகத்தில் 7 ஆண்டுக்கு ஒரு தடவை சூரியன் வரும். அதில் அன்றைக்கி தான் அந்த சம்மர் டே. அதுவும் அந்த 1 மணி நேரம் இருந்துட்டு போகும். அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் பார்த்துட்டே இருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம பார்ட்டு 6th நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னாக்க, அந்த பிள்ளைகளுமே கடைசி நேரத்தில் கையை உயர்த்தி அந்த சுவாசத்தை வந்து நல்லா சுவாசிச்சுட்டு திடீர்னு அமைதியாகிற டயத்தில் எல்லாத்தையும் மௌனத்தை அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். வந்து இதில் பார்ட் 7 கேரக்டர் வந்து ரோல் நம்ம தெரியும், மார்காட் வில்லியம். யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி ஆல் இன் சம்மர் டே பார்ட் 7 பேஜ் நம்பர் 172. இதில் பார்ப்போம். இதில் அடுத்து என்ன வருதுன்னு. தே லுக்டு அட் எவ்ரிதிங் அண்ட் சர்வ்டு எவ்ரிதிங். சிம்பிள் பாஸ்டர் கொடுத்துருக்கான். தே லுக்குனாக்கா அவரை பார்த்தாங்க. ஸோ அட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ரசிக்கிறாங்க. சர்வ்டு எவ்ரிதிங் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. தென் மேலும் அண்ட் வைல்ட்லி லைக் அனிமல்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் த கேவ்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க வந்து விளையாடுறாங்க. எப்படி தான் விளையாடுறாங்க? ஸோ லைக் அனிமல்ஸ் விலங்குகள் போல். எப்படி விலங்குகள்னாக்க, எப்படி ஒரு கூண்டுலேருந்து குகைக்குள்ளேருந்து வெளியில் வந்து விலங்குகள் எப்படி ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்குமோ அது போல் அந்தளவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. த ரேன் ஓடினாங்க. அண்ட் ரேன் ஓடினாங்க. அண்ட் ஷவுட்டிங் த சர்க்கிள். ஸோ சவுண்டு போட்டுகிட்டே ஒருத்த கூவிட்டே சர்க்கிள் போட்டுக்கிட்டே அதில் இருந்தாங்க. த ரேன் ஃபார் அன் அவர். 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டோம், ஓடிட்டே இருக்காங்க. தி டிட் நாட் ஸ்டாப் ரன்னிங். ஓடிட்டே இருக்காங்க, நிறுத்தவே இல்லை, ரன்னிங்கில் இருந்துருக்காங்க. அண்ட் தென் மேலும் இட் அட்மிட்ஸ் ஆஃப் த ரன்னிங் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வெயில்டு. ஸோ அவங்க இதில் போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அந்த பொண்ணுகளில், அந்த குழந்தைகளில் ஒரு கேர்ள் என்ன பண்ணுது, வெயில்னாக்கா அழுகுது. ஸோ எவரி ஒன் ஸ்டாப்டு. ஓடிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, திரும்பி நிற்கிறாங்க. இந்த கேர்ள் அண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஓப்பன். ஸோ எல்லாமே எங்கே நிற்கிறாங்கனாக்கா, ஸோ அந்த வெட்ட வெளியில் ஓப்பன் பிளேஸில் அந்த நின்றுருக்காங்க. ஹெல்ட் அவுட் தேர் ஹேண்டு. ஸோ ஒருத்தர் கையை பிடிச்சிருந்தாங்களே, கையை விட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அடுத்து பாருங்களேன். லுக்கு கவனிங்க ஷி செட் ட்ரம்பிளிங். அவள் என்ன பண்ணுறா, பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே ட்ரம்பிளிங்னாக்கா நடுக்குது. தே கேம் ஸ்லோலி லுக் அட் த ஓப்பன் பாம். ஸோ உள்ள வந்து அவங்க உள்ள வந்து ஸ்லோலினாக்கா மெதுவாகிறாங்க. டு லுக் கவனிக்கிறது. அட் ஹர் ஓப்பன் பாம். ஓப்பன்னாக்கா உள்ளங்கையை லைட்டாக அதில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த சென்டர் ஆஃப் இட், அந்த உள்ளங்கை மத்தியில் அண்ட் கியூப்டு அண்ட் ஹியூஜ். ஸோ கியூபு அண்ட் ஹியூஜ் வாஸ் சிங்கிள் ரெயின் ட்ராப். கையில் உள்ளங்கையில்னாக்க ஸோ கொஞ்சோண்டு, ஸோ அந்த கிண்ணம் போல் உள்ளங்கையில் வந்து மலைத்துளி வந்து கிண்ணம் போல் அந்த இடத்துல இருந்துச்சு. வாஸ் சிங்கிள் ரெயின் ட்ராப். அது எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரே ஒரு சிங்கிள் ரெயின் ட்ராப் அப்படி லைட்டாக இருந்துச்சு. தே பிகன் டு க்ரை. மீண்டும் என்ன பண்ணாக்கா அழ ஆரம்பிச்சிட்டா. லுக்கிங் அட் இட். அதை பார்த்தோன்னே என்ன பண்ணா, மீண்டும் அழ ஆரம்பிச்சிட்டா. தே கிளான்ஸ் குவைட்லி அட் த சன். எல்லாருமே ஒரு கிளான்ஸ், ஒரு பார்வை பார்க்குறாங்க. யாருனாக்கா சன்னை பார்க்குறாங்க. சன்னாக்கா சூரியனை பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு a few cold drops fell their nose. ஸோ அவங்க வந்து அவங்க மூக்கில் வந்து என்ன பண்ணாக்க இந்த மழை வந்து உழுவுது. அண்ட் தேர் சீக்ஸ் அண்ட் தேர் மவுத்து. எங்கேனாக்கா கன்னத்துலேயும் விழுவுது. ஸோ வாய்கள்லையும் அந்த இடத்துல விழுது. இந்த சைன் ஃபேடுனாக்கா களை இழந்து போகிறது, இல்லைன்னா மறையுதல் மட்டும் சொல்லுவோம். பிஹைண்ட் தி ஸ்டார் அட்மிட். மூடுபடிக்கு பின்னாடி வந்து மறையுதல். பிஹைண்ட்னாக்கா பின்னாடி போய் அந்த இடத்துல மறையுது. ஏ விண்ட் பிலோ கோல்டு அரவுண்ட் தம். ஸோ காற்று என்ன பண்ணாக்கா ஊத ஆரம்பிச்சிருச்சு. பிலோனாக்கா ஊத ஆரம்பிச்சிருச்சு. அரவுண்டு சுற்றிலும் காற்று அடிக்காமச்சு. தே டேர்ன்டு திரும்பினார்கள். யாருனாக்கா அந்த ஸ்டூடெண்ட் திரும்பினாங்க. அண்ட் ஸ்டார்டட் டு த வாக் பேக் டுவர்ட்ஸ் அண்டர் கிரவுண்ட் த ஹவுஸ். இதை திரும்பினாங்க. எங்கே தொடங்கினாக்கா திரும்பி வாக் பேக்னாக்கா பின்னாடி திரும்பி வர்றது. டுவர்ட்ஸ்னாக்கா அண்டர் கிரவுண்டு ஹவுஸ். அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்குள்ள அந்த இதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்னாக்கா கீழே உள்ள வந்து ஒரு வீடு கட்டியிருப்பாங்க இல்லையா, வீனஸ் அந்த இதுக்குள்ளே கிரகத்துலேருந்து வீடு கட்டிருக்காங்க. அது நோக்கி என்ன பண்ணுறாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் தேர் அண்ட் சைடு என்ன பண்ணுறாங்கனாக்கா கைகளை வந்துட்டு சைடில் வச்சுக்கிட்டு தேர் ஸ்மைல்ஸ் ஆர் வேனிங்ஸ் அவே. ஸோ சிரிப்பு அலைகளை வந்து வெளியில் விட்டுறாங்க. ஸோ விட்டுட்டு இந்த பூம் ஆஃப் தண்டர் ஸ்டார்டட். பூம் சொன்னாக்கா திடீர்னு அப்படியே பளிச்சு மின்ன ஆரம்பிச்சிருச்சு. என்னாக்கா தண்டர்னாக்கா மின்னல். ஸ்டார்டடு
தம் தொடங்க ஆரம்பிச்சு. அண்ட் லைக் லீவ்ஸ் பிஃபோர் எ நியூ ஹரிகேன். ஸோ மின்னல் மின்ன ஆரம்பிச்சிருச்சு. தே ட்ரம்பிள்டுனாக்கா அப்பான் ஈச் அதர் த ரேன் லைட்டிங் த ஸ்ட்ரக். ஸோ அந்த இலை கீழே விழுற மாதிரி என்ன பண்ணுறாங்கனாக்கா கீழே விழ முடியாது, சுருண்டு கீழே விழ முடியாது, அது போல் என்ன ஒருத்த ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அண்டு ரேன் லைட்டிங் ஸ்ட்ரக்கு. ரேன்னாக்கா ஓடுதல், லைட்டினாக்கா அந்த வெளிச்சத்தில் என்ன பண்ணாங்க ஓடுறாங்க. அண்ட் 10 மைல்ஸ் அவே, எங்கேனாக்க 10 மைல் அந்தாண்ட. ஸோ இதெல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பிச்சோன்னே இந்த லைட்டிங் ஸ்ட்ரக்னா மின்னல் மின்னுது. எப்போ எங்கே? அண்ட் 10 மைல்ஸ் அவே, எங்கேனாக்கா ஒரு 10 மைலுக்கு அந்தாண்ட என்ன பண்ணுது, மின்ன ஆரம்பிக்குது. 5 மைல்ஸ் அவே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டக்க 5 மைல் கிட்ட வந்துருச்சு. அடுத்து ஏன் மைல் 1 மைல் கிட்ட வந்துச்சு. ஹாஃப் மைல் அரை மைலுக்கு அந்த இடத்துல வந்துருச்சு. இந்த ஸ்கை டார்க்கன், அப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த வானம் வந்து இருட்டாயிடுச்சு. இன்டு த மிட் நைட்டு இந்த ஃப்ளாஷ். என்னன்னாக்கா மிட் நைட் சொன்னாக்க அந்த இரவு நேரத்தில் வந்து திடீர்னு ஒரு வெளிச்சம் ஆகாயத்தை வந்து நல்ல இரவு வந்து வந்துருச்சு. இந்த ஸ்லைட் பாருங்களேன். தி ஸ்டுட் நிற்கிறாங்க எங்கனாக்கா இந்த டோர்வேனாக்கா அந்த கதவு அருகில் நின்றுருக்காங்க. ஆஃப் த அண்டர் கிரவுண்டு, அந்த அண்டர் கிரவுண்ட்னாக்கா உள்ளுக்குள்ளே போகிறதுல கிரவுண்டில் நின்றுருக்கான். ஃபார் எ மூமெண்ட் அன்டில் இட் ரெய்னிங் ஹார்ட். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணதுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதில் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. தென் தே க்ளோஸ் த டோர், கதவை மூடினாங்க. அண்ட் ஹர்ட் த ஜெய்ஜாண்டிக் சவுண்டு, அந்த இடத்துல கேட்குது மிகப்பெரிய ஒரு சவுண்டு அதில் கேட்குது. இந்த ரெய்னிங் ஃபாலிங் டன்ஸ் அண்ட் அவலான்ச்சஸ் எவரி ஒன் இந்த ஃபார் எவர். டன்ஸ்னு சொன்னோம்னாக்கா ராட்சத மழை கூட வந்து சொல்லலாம். பனிச்சரிவு வந்து பனி போல் என்ன பண்ணால் ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சு. எவரிவேர் அண்ட் ஃபார் எவர். ஸோ இப்போ பார்த்தாலும் என்னன்னாக்கா மழை பெய்ய தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. வில் இட் பி 7 years, 7 வருஷம் ஆயிட்டா. ஸோ ஆமாம் 7 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஒன் ஆஃப் தம் கேவ் த லிட்டில் கிரை. அப்போ அதில் உள்ளதில் ஒன்று வந்து அழுகுது. யாருன்னு பார்த்தா மாகாட் வாட் என்னாச்சு அப்படிங்க. சி ஸ்டில் த க்ளோசஸ்ட் வேர் ஹீஸ் லாக்டு ஹர். ஸோ அவளை வந்து என்ன பண்ணினாக்கா எங்கனாக்கா பூட்டி வச்சுருந்தாங்க. எங்கனாக்கா கதவு போட்டு சாத்தி அந்த இதில் கபோர்டுக்குள்ளே மாகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தே ஸ்டுட்டு, அவங்க நின்னாங்க. ஆஸ் இஃப் ஹி ஹேட் டிரைவ் டு தம். ஸோ யாரோ வந்து விரட்டி அடிச்சது போல் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. எங்கனாக்கா இன்டு த ஃப்ளோர்னாக்கா அந்த தரை மேலே நின்றுட்டாங்க. தே லுக்டு அட் ஈச் அதர். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணா அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தென் லுக்டு அவே, பார்த்துட்டு வெளியில் இது பண்ணுறாங்க. தே கிளான்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. என்ன பண்ணாங்க, கதவை பார்த்துட்டு வெளியில் பார்த்துட்டு இருக்காங்க. வாஸ் ரெய்னிங் நவ். அப்போ அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரெய்னிங் அண்ட் ரெய்னிங் ஸ்டெடிலி. அப்போனா தொடர்ந்து நல்லா கண்டினியூ அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. தே குட் நாட் மீட் ஈச் அதர் த கிளான்ஸ். ஒருத்தர் என்ன பண்ணால் அந்த இடத்துல பார்த்து அந்த இடத்துல சந்திச்சிக்கவே இல்லை. தேர் ஃபேஸஸ் வேறு சாலமன் அண்ட் த பேர்ல். அவங்க முகம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே லைட்டாக வெளுத்து போன மாதிரி அதில் இருந்தாங்க. தே லுக்டு அட் தேர் ஹேண்ட்ஸ். அவர் என்ன பண்ணால் கைகளை அப்படியே பார்க்குறாங்க. ஃபீட்டு கால்களையும் பார்க்குறாங்க. தேர் ஃபேஸ் டவுன். அவன் முகம் போகிறான்னாக்கா கீழே கீழே கவுத்து வச்சுக்கிறாங்க முகத்தை. மாகாட் கூப்பிட்றேன். ஸோ ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் செட் வெல். ஆமாம் மாகாட் தான். ஸோ நோ ஒன் மூட், யாருமே அந்த இடத்துல நகரவே இல்லை. கோ ஆன் விஸ்பர் த கேர்ள். என்ன பண்ண, கோ ஆன் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தில் அந்த இடத்துல சொல்கிறான். ஸோ யாருமே அந்த இடத்துல நகரவே இல்லை. நோ ஒன் மூட், யாருமே நகரவே இல்லை. கோ ஆன் எல்லாம் போங்க விஸ்பர் த கேர்ள். அப்போ அந்த கேர்ள் வந்து தனித்த குரலில் சொல்கிறான். தே வாக்டு ஸ்லோலி டவுன். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி லைட்டாக நடந்து போகிறாங்க. யாருனாக்கா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போகிறாங்க. இந்த ஹால் அண்ட் த சவுண்ட் ஆஃப் த கோல்டு ரெயின். அப்போ என்ன பண்ணால் அந்த சவுண்ட் அந்த கேட்குது. கோல்டாக குளிர், அந்த இதில் மழை பெஞ்ச குளிரில் இருக்குது. இந்த டேர்ன் த்ரூ தட் டோர்வே டு தட் ரூம். ஸோ உள்ளர போயிட்டு அந்த ரூமை திறந்து அதில் பார்க்குறாங்க. இட் இஸ் சவுண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோம் அண்ட் த தண்டர். அப்போ என்ன பண்ணுது, அந்த உள்ளர போனோன்னே அந்த இடத்துல சவுண்டு கேட்குது. என்னன்னாக்கா ஸ்ட்ரோம்னாக்கா புயல் அடிக்கிறது, மின்னல் மின்ற சவுண்டு. அந்த லைட்டிங் தேர் ஃபேஸஸ், அவங்க என்னக்கா அந்த முகத்தில் அந்த தெரியுது. அண்ட் ப்ளூ அந்த டெரிபிள். ஸோ அந்த பளிச்சு அந்த இடத்துல மின்னுது. எப்படி மின்னுதுன்னா ப்ளூ அண்ட் டெரிபிள்னுக்கா. ஸோ ஊதா நிற கலரில் ரொம்ப கொடுமையாக அந்த இடத்துல மின்ன ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து பாருங்களேன். தே வாக்டு ஓவர் த க்ளோசஸ்ட் டோர். ஸோ எல்லாருமே அந்த கிட்ட அந்த இடத்துல போகிறாங்க. எங்கனாக்கா அந்த டோரு கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறாங்க. அண்ட் ஸ்டுட் பை இட். அதுக்கு பக்கத்தில் அந்த அடைச்சி வச்சுருந்தாங்களே அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸோ பிஹைண்ட் த க்ளோசஸ்ட் டோர், எங்கனாக்கா அடைப்பட்டதுக்கு பின்னாடி அந்த இடத்துல இருந்தாங்க. பின்னாடி இருந்து அவர் அமைதி அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது. அடைப்பட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அமைதி அந்த இடத்துல நிலவ ஆரம்பிச்சது. ஸோ தே அன்லாக்டு த டோர். டோர் வந்து பூட்டப்படாமல் இருக்குது. லாக்னா பூட்டுதல், அன்லாக்னா அந்த இடத்துல பூட்டப்படாமல் அந்த இடத்துல இருக்குது. ஈவன் மோர் ஸ்லோலி, முதல்ல அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னாக்கா லெட் மாகா அவுட். அப்போ என்ன பண்ணுறான், மாகாட் வந்து வெளியில் வரா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் கதவை திறக்கிறாங்க. ஸோ மாகாட் வெளியே விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், மாகாட்டை வந்து அவங்க கூட எல்லாருமே ஒருத்தவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அதில் பொறுத்த வரைக்கும் அந்த மீனிங்கில் அர்த்தம் அதில் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அடுத்து பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கும் பாடம். ஆல் இன் சம்மர் டே, ஒரே ஒரு நாள் வந்து கோடை நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.
ஸோ இதோட இந்த 5th யூனிட் இதோட முடிஞ்சிருச்சு. 6th இதில்